Next problem. The first and the last terms of an AP are 17 and 350 respectively. The common difference is 9. How many terms are there and what is their sum? Solution. First என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம். A equal to 7 and L equal to AN equal to 350, D equal to 9, N கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் SN கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு n கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதனால இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி n கண்டுபிடிச்சிக்கலாம். a plus n minus 1 into d. அப்போ a equal to 17, n minus 1 into d is 9, an equal to 350 equal to 17 plus 9n minus 9, 350. 17 minus 9n 8 வருமா, அப்போ 350 minus 8 இந்த சைடு வந்தது அப்படின்னா இங்கே இந்த சைடு 9n இருக்கு, அப்போ 342 equal to 9n. Therefore n equal to 342 by 9 equal to 3 9s are 27, 8 9s are 72. அப்போ n equal to 38. Next என்ன கண்டுபிடிக்க போகிறோம், SN கண்டுபிடிக்க போகிறோம். That is S38. அப்போ 2a plus n minus 1 into d. அப்போ S38 equal to 38 divided by 2 into a. a வந்து 17, அப்போ 34 plus 37 into d வந்து 9. That is equal to 19, 34 plus 3. That is equal to 19 into 7, 6, 3. இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 3, 6, 7. அப்போ 6973 தான் நம்மளோட ஆன்சர். 7th problem. Find the sum of first 22 terms of an AP in which D equal to 7 and 22nd term is 149. அப்போ solution. Given D கொடுத்திருக்காங்க, A 22nd equal to A 22 equal to 149. அப்போ an equal to a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி n கண்டுபிடிச்சிக்கலாம். a கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி a கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ a22 equal to a plus 21d. That is equal to 149 equal to a plus 21 into 7. a plus 147 which implies a equal to 2. அப்போ a கிடச்சிருக்கு, இங்கே d கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், S22 equal to. அப்போ n by 2 into 2a plus n minus 1 into d. That is equal to 11. அப்போ 2 into a 4 plus 22 21 into d நமக்கு என்ன வருது, 7. அப்போ 11 into 4 plus 147 equal to 11 into 151. அப்போ 151 11 151. That is equal to 1661. Then நம்மளோட ஆன்சர். Next 8th problem. Find the sum of first 51 terms of an AP whose second and the third terms are 14 and 18 respectively. நமக்கு a தெரியாது, d தெரியாது. இந்த ரெண்டு இதுலேருந்து நம்ம a கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போது a2 equal to 14 கொடுத்துருக்காங்க,
A3 ஈக்குவல் டு 18 கொடுத்துருக்காங்க. A2 ஈக்குவல் டு A ப்ளஸ் டியா ஈக்குவல் டு 14. A3 ஈக்குவல் டு A ப்ளஸ் 2D ஈக்குவல் டு 18. ரெண்டையும் சால்வ் பண்ணிக்கலாம் equation 1 and 2ஐயும். அப்போ மைனஸ் டி ஈக்குவல் டு -4. அப்போ D ஈக்குவல் டு 4. D ஈக்குவல் டு 4 தூக்கி ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ A ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 14. அப்போ A ஈக்குவல் டு 10. இப்போ நமக்கு சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 51 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்களா? அப்போ S51 ஈக்குவல் டு அதுக்கு முன்னால் n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு D. அப்போ 51/2 இன்ட்டு 2 இன்ட்டு a 28 ப்ளஸ் 50 இன்ட்டு D நமக்கு என்ன கிடச்சிருக்கு 4. அப்போ 51/2 இன்ட்டு 28 ப்ளஸ் 200. சாரி A ஈக்குவல் டு 10 இல்லையா? அப்போ 20. அப்போ 20 ப்ளஸ் 200. அப்போ 51/2 இன்ட்டு 220. தட் இஸ் ஈக்குவல் டு 51 1 1 5. இதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு the sum of the first 7 terms of an AP is 49. Sum of first 7 terms of an AP is 49. 49 வந்து எப்படி வர எழுதலாம்? 7 ஸ்கொயர்னு எழுதலாமா? அதே மாதிரி sum of first 17 terms AP equal to 289. இதை எப்படி எழுதலாம்? 7 ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போ நம்மளோட கொஸ்டின் என்ன? sum of first n terms of an AP. இது நமக்கு என்னன்னு தெரியாது இல்லையா? அப்போ இது n equal to 7 எடுத்தோன்னா அதோட ஸ்கொயர், n equal to 17 எடுத்தோன்னா அதோட ஸ்கொயர். அப்போ இங்க n டேர்ம்ஸ் இருந்ததுன்னா அதோட ஸ்கொயர். இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் 10th sum. Show that a1, a2, etc., an, etc. form an AP where an is defined as follow below. an equal to 3 plus 4 and first subdivision, an equal to 9 minus 5 and second subdivision. Also find the sum of the first 15 terms in each case. So first case எடுத்துக்கலாம். இப்போ n equal to 1 2 3 substitute பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா a1 a2 a3 a1 a1 a2 a3 வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். அப்போ n equal to 1 போட்டோம் அப்படின்னா 7 வருமா? a2க்கு n equal to 2 போட்டோம் அப்படின்னா 8 4 into 2 8 8 plus 3 11. next a3 4 into 3 12 12 plus 3 15. அப்படியே போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போது நமக்கு AP வந்து என்ன வருது? 7, 11, 15 etc. அப்போது A equal to 7, D equal to 4. அப்போது நமக்கு n equal to என்ன கொடுத்துருக்காங்க? 15 கொடுத்துருக்காங்களா? அப்போது SN equal to n/2 into 2A plus n minus 1 into D. இங்கே S 15 வேணும் நமக்கு. அப்போ 15/2 into 2 into 7 14 plus 14 into D. D வந்து 4. அப்போ 15/2 into 14 plus 56. 15/2 into 70யா? அப்போ 35. அப்போ 35 15 என்ன வருது?
525. தான் நம்மளோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் n ஈக்குவல் டு 1 2 3 போடலாம் எக்ஸெட்ரா. அப்போ a1 ஈக்குவல் டு என்ன வரும் 9 மைனஸ் 5 அப்போ 4. a2 ஈக்குவல் டு 5 into 2 10 minus 10 plus 9 அப்போ என்ன வரும் minus 1. a3 equal to 3 போட்டோன்னா minus 15 plus 9 அப்போ minus 6 அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ நம்மளோட AP 4, minus 1, minus 6 etc. அப்போ இதுலேருந்து a equal to 4, d equal to minus 5, d equal to plus 5. சாரி d equal to minus 5 இல்லையா minus 5. இப்போ Sn கண்டுபிடிக்க போகிறோம். n by 2 into 2a plus n minus 1 into d. அப்போ S15 வேணுமா? அப்போ 15 by 2 into 2 into 4 8 plus 14 into minus 5 that is equal to 15 by 2 into 8 minus 70 that is equal to 15 by 2 into minus 60 minus 31 அப்போ 31 இங்கே 15 minus 465. S15 equal to minus 465 இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.